ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை சமையல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செம்மையான வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ண சில வீடியோஸ்லாம் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வில்லேஜில் இருக்கும். ஸோ இன்றைக்கி வில்லேஜ் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா, அதாவது கிராமத்து ஸ்டைலில் ஒரு மட்டன் குழம்பு வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம மட்டன் ஒரு 1 kg எடுத்துருக்கோம். ஸோ மசாலா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு என்னென்ன போட்டிருக்குங்கிறது நான் அப்கமிங் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அடுப்பில் தான், அதுவும் விறகு அடுப்பில் இந்த சமையல் செய்கிறோம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அடுப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாத்திரம் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி இந்த சமையலுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெய் எடுத்துருக்கோம். கொஞ்சம் நல்லெண்ணெய் மட்டனுக்கு கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குன்றனால நல்லெண்ணெய் எடுத்துருக்கோம். ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வழக்கம் போல் கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கலாம். ஸோ அந்த மசாலா ஃபஸ்ட்டு காமிச்சு இல்லையா, ஸோ அதுக்கு என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம், இந்த சாம்பார் வெங்காயம், இந்த பச்சை மிளகாய், இந்த தக்காளி, பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 இருக்கும். இது எல்லாமே எடுத்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்து மிக்சியில் நம்ம வேகம் பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மட்டன் ஆட் பண்ணியிருக்கோம். மட்டன் ஆட் பண்ணதுக்கு பார்த்திங்கன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் கல்லுப்பு தான் போட்டுருவோம். எல்லாமே கிராமத்து ஸ்டைலில் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம கிராமத்து ஸ்டைலில் எல்லாமே ட்ரை பண்ணுறோம். மட்டன் ஆட் பண்ணியாச்சு. மட்டன் ஆட் பண்ணதுக்கு பார்த்திங்கன்னா சால்ட் போட்டுருவோம். சால்ட் போட்டால் மட்டன் கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். அதனால் இன்னைக்கு சீக்கிரமாக மட்டன் வேகணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடுவோம். மட்டன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி வரும். தண்ணி வந்ததுக்கப்புறம் அந்த மசாலா நம்ம நெக்ஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா பார்த்திங்கன்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கிராமத்து ஸ்டைலில் செய்கிற சமையலுங்கிறதுலாம் முடிஞ்ச வரைக்கும் கிராமத்து ஸ்டைலில் எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணியிருக்கோம். 5 நிமிஷம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மண்பானை ஊட வச்சு நம்ம மூடி வச்சுருக்கோம். வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு தண்ணி வந்துருக்கு ஆட்டோமேட்டிக்காகவே மட்டன் இருந்து. மட்டன் இந்த ஓரளவுக்கு வெந்திருக்கு. ஒரு 10 நிமிஷம் வேக வச்சதுனால பார்த்திங்கன்னா மட்டன் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. தண்ணி அதுலேருந்து இந்த வெந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சின்ன வெங்காயம் மசாலா ஆட்டி வச்சுருக்கீங்க. ஸோ பூண்டு எல்லாமே போட்டு எண்ணெயில் வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம். இந்த மசாலா கலவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ்அப் பண்ணி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி அதில் தண்ணி இருக்கிறதால பார்த்திங்கன்னா மசாலா சீக்கிரமாக அதில் பார்த்திங்கன்னா மிக்ஸ்அப் ஆகிக்கும். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற தண்ணி போக உங்களுக்கு எந்த அளவுக்கு வைக்கிறது பார்த்தீங்கன்னா மட்டன் தண்ணி குழம்பு அந்த மாதிரி தான் வைக்கணும். கிரேவி டைப் வைக்கும். ஸோ சாதத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி குழம்பாக தான் வைக்கும். ஸோ உங்களுக்கு கிரேவியே வேணும்னா ஸோ தண்ணி கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. பார்த்திங்கன்னா நம்ம மசாலா ஆட் பண்ணியாச்சு. சரி, நல்லா ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். கிராமத்து ஸ்டைலில் நம்ம இந்த மட்டன் குழம்பு என்ன செய்கிறோங்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சாம்பார் வெங்காயம், பூண்டு, இந்த பச்சை மிளகா, தக்காளி கொஞ்சம் இதெல்லாம் எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துகிட்டு மிக்சிலேயோ உரலையோ நீங்கள் ஆட்டி எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் மட்டன் என்ன ப்ரொசீஜர் பண்ணுங்கிறத நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சோம். வேக வச்சதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோம் மட்டன் ஓரளவுக்கு இந்தளவுக்கு போல நல்லா வெந்திருக்கிறது தெரியுது. தண்ணி குழம்புங்கிறதால நம்ம ரொம்ப வாட்டராக தான் வச்சுருக்கோம். கிரேவி டைப் கிரேவி லெவலுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுக்கு கொத்தமல்லி ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் முடியும். நல்லா மட்டன் சீக்கிரமாக மட்டன் கொஞ்சம் டைம் ஆகும். எந்தளவுக்கு நல்லா உங்களுக்கு வேகுதோ அந்தளவுக்கு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ மட்டன் வெந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கிற இந்த மட்டன் குழம்பு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தலைவாழை இலை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கிராமத்து ஸ்டைலில் சாப்பிட போகிறோம் நம்ம இப்போ. ஸோ தலைவாழை இலையில் பார்த்திங்கன்னா ரைஸ் வச்சுருக்கோம். ஸோ ரைஸ் வச்சுட்டு இந்த ரைஸ் கூட பார்த்திங்கன்னா இந்த மட்டன் குழம்பு கிராமத்து ஸ்டைலில் நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கடையில் விற்கிற அந்த மசாலா அந்த மாதிரி எதுவுமே போடாமல் நம்ம வீட்டில் செஞ்ச அந்த மசாலா வச்சு ஸோ மட்டன் குழம்பு இந்த மாதிரி சாதத்துக்காக செஞ்சுருக்கோம். ஸோ நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் கிராமத்து ஸ்டைலில் இல்லை உங்கள் ஸ்டைலையோ இதே மாதிரி மட்டன் தண்ணி குழம்பு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சண்டே டைமில் உங்களுக்கு என்றைக்கு ஃப்ரீயாக இருக்கும் அந்த டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் சொல்லுங்கள். ஸோ தொடர்ந்து கலை சமையலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கலை சமையல். தேங்க்யூ.